நான் என்ன கண்டிஷன் வச்சேன்னா சரக்கு அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாது. இதுதான் நான் வாழ்க்கையில அவருக்கு வச்ச மெயின் ஒரே ஒரு கண்டிஷன். இப்ப இந்த சரக்கு தம்மனால நான் நிறைய பேரோட குடும்பம் இழந்து நான் பாத்திருக்கேன் சார். நிறைய எக்கச்சக்கமான. சோ அதனாலயே குடும்பம் இல்லாம போனதுன்னு கூட நான் பாத்திருக்கேன். சோ என்ன காரணத்தை கொண்டும் நமக்கு அது வேண்டாம், சரக்கு தம்ம நம்ம வாழ்க்கையில வேண்டாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சார். அதனால இப்ப மாத்துப்பாருல்ல, அது வேணா சேஞ்ச் பண்ணுவாருல்ல, அதனால நான் ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் சார். எல்லா வீட்லயும் இப்படிதான் நடக்குது. சத்தியெல்லாம் சும்மா வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள பண்ணா அவங்க அது பண்ண மாட்டாங்க. நானே இல்லாம போயிருவேன், நீ இதெல்லாம் பண்ணா நானே இருக்காது அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்மளதானே பிடிக்கும் அவருக்கு. லவ் நம்மளதானே பண்றாரு. சோ அதனால நம்ம நானே குதிச்சிருவேன், நானே இல்லாம போயிருவேன் நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சத்தியம் எல்லாம் வாங்கினேன். சோ எனக்கு ஏதாவது ஆனா அவருக்கு தாங்காது. சோ அதனால ஒத்துக்கிட்டாரு. அந்த ஒரு கண்டிஷன். வேற கண்டிஷன் வச்சீங்களா? வேற ஒரு கண்டிஷன் வச்சேன்.